ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சத்தான லட்டு செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லட்டு செய்ய ஒரு முடி தேங்காவும் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு சேர்த்து நம்ம தேங்காவை துருவி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 முந்திரியை பொடிச்சு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச கோதுமை மாவு தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். நல்லா உதிரி உதிரி ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் வெல்லத்தை சேர்த்து 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம வெல்லம் சூப்பராக கரைஞ்சாச்சு. இந்த சமயத்தில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்க்குற வெல்லத்தில் உப்பு இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனை சுத்தம் செஞ்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்து வெல்லம் நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ண மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெல்லமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மாவு வெல்லம் தேங்காய்லாம் பூர்ணமாக மாறினதும் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ண முந்திரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் எந்த ட்ரை நட்ஸும் சேர்த்துக்குங்க. இந்த லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம பூர்ணம் நல்லா ஆறினதும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்குங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுறாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூர்ணத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கோதுமை தேங்காய் வெள்ளம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.